அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கின்ற வகுப்பு பர்த்ருஹரி அருளிய நீதி சதகம். இப்போ இந்த நீதி சதகத்தில் 23 பாடல்கள் வரைக்கும் கடந்த வகுப்பில் பார்த்து முடித்தோம். இப்போ இன்றைக்கு நம்ம 24வது பாடலிலிருந்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த பர்த்ருஹரியினுடைய நீதி சதகம் என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் எப்படி நல்ல நிலையில வாழ வேண்டும், அறம் தவறாமல் வாழ வேண்டும், அந்த வாழ்க்கை வாழ்வதனால் அவனுக்கு இறுதியில் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கிய விஷயமாக பார்க்கிறோம். அதாவது நம்முடைய புருஷார்த்தம் அப்படிங்கிற விஷயத்துல அறம், பொருள், இன்பம், வீடு அப்படிங்கிற 4 நிலைகள் இருக்கு இல்லையா? அதுல அந்த அறம் தவறாம வாழும்போது தான் நமக்கு அந்த வீடு பேறு கிடைக்கும். இந்த மற்ற 3 விஷயங்கள் சரியாக நம்ம வாழலை அப்படின்னா நமக்கு வீடு பேறு கிடைக்காது. அப்ப இதை அவரு இங்க முன்னிறுத்தி சொல்றார். எப்படி வாழணும், மனிதன் எந்த மாதிரி எல்லாம் வாழணும், ஞானிகள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிறது தான் அவருடைய இந்த கவிதைகள்ல நம்ம பார்க்கிறோம். இப்ப இந்த 24வது என்ன சொல்ல வருது அப்படின்னா, ஜெயந்தி தே சுக்ருதினோ ரசசித்தாக கவீஸ்வராக நாஸ்தி ஏஷாம் யசக காயே ஜரா மரணஜம் பயம். இந்த 24வது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, ஞானிகள் தங்களுடைய படைப்புகளை இன்னும் மெருகூட்டி மற்றவர்களை ரசிக்க வைப்பதிலே மிகவும் திறமையான சிறந்த கவிஞர்கள் என்பதினாலே உண்மையான கௌரவத்திற்கும் புகழுக்கும் அவர்கள் மட்டுமே தகுதியானவர்கள். அவர்கள் அவ்வாறு அடைந்த அந்த ஆத்ம ஞானத்தினாலே அவரிடம் இருந்த அத்தகைய படைப்பாற்றல் வெளிப்பட்டு கொண்டிருக்கின்றன. அதனால் அவர்களிடம் உண்டாகின்ற விவேகமும் அவர்களை முற்றிலுமாக முதுமை மற்றும் மரண பயத்திலிருந்து விடுவித்து விடுகின்றது அப்படின்னு இங்க சொல்றார். இந்த 24வது பாடல்ல ஒரு ஞானி தன்னுடைய முதுமை காலத்துல கூட மரண பயம் இல்லாமல் எப்படி வாழ முடியுது அப்படின்னா, அவர் அடைந்த அந்த ஆத்ம ஞானத்தினால அவரிடமிருந்து வெளிப்படுகின்ற அந்த படைப்புகள் எல்லாமே ரொம்ப சிறப்பாகவும் மற்றவர்களால் புகழப்படக்கூடியதாகவும் கௌரவிக்கக்கூடியதாகவும் இருக்கும் என்பதாகத்தான் இந்த 24வது பாடல்ல ஒரு ஞானியினுடைய கவித்துவத்தை பற்றி போற்றுகின்றார். அடுத்தது 25. சுனுகு சச்சரிதா சதி பிரியதமா சுவாமி பிரசாதோன்முகா ஸ்னிக்தம் மித்ரம் அவஞ்சகா பரிஜனோ நிசக்லேச லேசம் மனஹா ஆகாரோ ருசிரகா திரஸ்ச விபவோ வித்யாவதாதம் முகம் துஷ்டே விஷ்ட பகஸ்டஹாரிணி ஹரவ் சம்பிராப்யதே தேகினா. இந்த பாடல் 25 இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மனிதனுக்கு நல்லொழுக்கமுள்ள மகன், அர்ப்பணிப்புள்ள மனைவி, மகிழ்ச்சியான மற்றும் கருணையுள்ள எஜமானன், அன்பான மற்றும் உதவிகரமான நண்பன், நேர்மையான வேலைக்காரன், சிறிதும் கவலையற்ற லேசான மனம், அழகான உடல், நிலையான செல்வம், ஞானத்தினால் பிரகாசிக்கின்ற முகம் ஆகிய இவைகள் யாவற்றையும் அடைய வேண்டுமானால் அதற்கான அத்தனை அம்சங்களையும் பொருந்திய ஒன்று அவனுக்குள்ளேயே தூய அறிவாக பிரகாசித்துக் கொண்டிருப்பதை அவன் அறிய வேண்டும். அத்தகைய தூய அறிவாகிய பரமன் தன்னுடைய அறிவினால் தான் எல்லாவற்றையும் பிரகாசிக்க வைக்கின்றான் என்ற புரிதல் அவனுக்கு வந்துவிட்டால் அவன் அருள் இல்லாமல் இங்கு எதையும் அடைய முடியாது என்பதையும் இவன் நன்கு உணர்வான் என்பதாக இந்த 25வது பாடலிலே தெளிவுபடுத்துறார். அப்ப இப்ப நம்முடைய தேவைகளும் இதுதானே. இப்ப பெரும்பாலான மனிதர்கள் எப்படி வாழணும்னு ஆசைப்படுறோம், எல்லா சுகபோகங்களும் அடையணும், நல்ல மனைவி கிடைக்கணும் அல்லது நல்ல கணவன் கிடைக்கணும், அப்புறம் தனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் நல்லவர்களாக நல்லொழுக்கம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் நினைக்கிறோம் இல்லையா? இது எல்லாமே சொல்றார் பாருங்க. அவர் எப்படி சொல்றாருன்னா, ஒருவனுக்கு நல்லொழுக்கமுள்ள மகன்,
அர்ப்பணிப்புள்ள மனைவி, மகிழ்ச்சியான மற்றும் கருணையுள்ள எஜமானன், அன்பான மற்றும் உதவிகரமான நண்பன், நேர்மையான வேலைக்காரன். மேலும் சிறிதும் கவலையற்ற லேசான மனத்தை கொண்டவன், அழகான உடலை கொண்டவன், நிலையான செல்வத்தை கொண்டவன், ஞான பிரகாசத்தினால் முகம் தெளிவாக இருக்கின்றவன் ஆகிய இவைகள் யாவற்றையும் அடைய வேண்டுமானால் அதற்கான அத்தனை அம்சங்களையும் பொருந்திய ஒரு தூய அறிவு அவனுக்குள்ளேயே பிரகாசித்துக் கொண்டிருப்பதை அவன் அறிய வேண்டும் என்று சொல்றார். அப்ப இங்க நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம எதை தேடுகிறோமோ அந்த தேடும் பொருள் நாம் தான் அப்படிங்கிறது நமக்கு புரியும் போதுதான் நம்மிடத்துல நம்முடைய மகத்துவம் புரிய வரும். அப்பதான் நம்ம எதை அடையணுமோ அது நமக்கு வெளிப்படும். ஏன்னா நம்முடைய மனம் ஏற்றி வைத்துக் கொண்ட புற எண்ணங்கள்ல தானே சிக்கிக்கிட்டு இருக்கு. அப்ப மற்றவர்கள்கிட்ட இருந்து வாங்கி கொண்ட விசேஷ சுகங்கள்ல சிக்கிக்கிட்டு சின்ன பின்னம் ஆகிக்கிட்டு இருக்கிற மனசுக்கு இதெல்லாம் மனம் போற போக்குல போய்கிட்டு இருக்குங்கிறத அந்த தனி மனிதன் தன்னுள்ள உணரும் போது மட்டும்தான் அவனுடைய அத்தனை இயக்கங்களுக்கும் அவனுடைய அத்தனை விஷயங்களுக்கும் ஆதாரமாக அந்த அறிவு தான் இருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு புரிஞ்சு போயிட்டா அவன் என்ன பண்ணுவான்? தன்னுடைய தனித்துவத்தை இழந்து விடுவான், தன்னை அந்த அறிவினிடத்திலே ஒப்படைத்து விடுவான். அப்ப அவனுடைய வாழ்க்கையை அந்த தூய அறிவு பிரகாசத்திலே அவன் வாழ முடியும். அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையிலே நிறைய மாற்றங்கள் நிகழும். அதுதான் நம்ம இங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம எதை அடையணுமோ அதை அடையிறது இல்லை, மற்ற விஷயங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதைத்தான் இங்க சுட்டி காட்டுறாரு. ஏன்னா மனிதர்கள் தன்னிடத்துல இருக்கின்ற ஒரு பொக்கிஷத்தை அடைய விரும்பாம வெளியே இருக்கின்ற அற்ப பொருட்களை பொக்கிஷமாக கருதி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதுதான் அவர்களுடைய அஞ்ஞானம், அறியாமை. அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதுதான் இங்க ஞானிகள் எல்லாம் அதை எப்படியாவது மக்கள் கிட்ட கொண்டு போய் புரிய வைக்கணும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஏன்னா உன் வாழ்க்கை உன் கையில் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் சொல்றாங்க? நம்மிடத்துல இருக்கின்ற அந்த அறிவின் இடத்துலதான் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப நாம அதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம அது வழி நடத்துவது போல வாழணும். அப்ப இங்க மனதுக்கு அந்த புரிதலை கொடுக்கணும். இது நீ முடிவு பண்ற விஷயம் அல்ல, நமக்குள்ள இருந்து அந்த அறிவு தான் எல்லாம் இயக்கிட்டு இருக்கு. அப்ப அதனுடைய போக்குல நம்ம போகணும் அப்படின்ட்டு நம்ம அந்த அறிவை கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த மனசு அறிவை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அப்ப அறிவு வழி நடத்தும். மனசுக்கு சரியான கட்டளைகளை கொடுக்கும். அந்த எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் நம்ம மனதில இருந்து நீக்கும். நேர்மறை எண்ணங்களை அதீதமா உருவாக்கும். நம்ம என்ன செய்யணும், எப்படி சரியா செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் நமக்குள்ள இருந்தே வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப நம்ம அந்த அறிவினுடைய கண்காணிப்புல அந்த அறிவினிடத்துல நம்மளை ஒப்படைக்கும் போதுதான் இதெல்லாம் நடக்கும். நாம நம்முடைய மனம் போன போக்குல போய்கிட்டு இருக்கிற வரைக்கும் இதெல்லாம் நடக்காது. அப்ப இதெல்லாம் மகான்கள் நமக்கு சுட்டி காட்டுவதற்காக தான் இவ்வளவு விஷயங்கள் நமக்கு சாதகமாகவும் பேசுறாங்க. ஏன்னா ஒரு மனிதனுடைய தேவைகள் என்னவோ அதையெல்லாம் சொல்றாங்க. இப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய தேவையா இருந்தாலும் இதையெல்லாம் நீ அடையணும்னா இதற்கு ஆதாரமான ஒரு அடிப்படை பொருளை நீ அறிந்து கொள்ளாமல் நீ இவைகளை அடைய முடியாது என்று இங்க ரொம்ப முக்கியமான விஷயத்தை எடுத்து சொல்றாங்க. அப்ப அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா சும்மா ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது ஏதோ மற்ற புத்தகங்கள் படிக்கிற மாதிரி இங்க படிச்சுட்டு போறதோ அல்லது கதை கேட்கிற மாதிரி கேட்டுட்டு போறதோ இல்லை. அது நம்முள்ள அனுபவமாக உணர வேண்டிய ஒரு உயரிய விஷயம் என்றுதான் இங்க மகான்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை நாம இந்த 25வது பாடல்ல இவருடைய பாடல்ல தெளிவாகவே பார்க்கிறோம். மீண்டும் 26 பிராணா காதான்னி விருத்திகி பரதன ஹரேன சம்யமஹ சத்யவாக்கியம் காலே சக்தியா பிரதானம் யுவதி ஜனகதா முகபாவக பிரேஷாம் திருஷ்ணா ஸ்ரோதோ விபணகோ குருசு ச வினயக சர்வபூதானுகம்பா சாமான்யக சர்வசாஸ்திரேஸ் வனுபக கவிதிகி ஸ்ரேயசாம் ஏச பந்தாக. இந்த பாடல் 26 என்ன சொல்றது அப்படின்னா, ஒருவன் இந்த மாதிரி உயரிய விஷயங்களை எல்லாம் அடையணும் அப்படின்னா அவன் எந்த ஒரு உயிரினத்திற்கும் தீங்கு விளைவிக்காமல் இருக்க வேண்டும். பிறரின் செல்வத்தை களவாட நினைக்காமல் இருக்க வேண்டும். எப்பொழுதும் உண்மையை மட்டுமே பேசுபவனாக இருக்க வேண்டும். சரியான நேரத்திலே சங்கடத்தில் உள்ளவர்களுக்கு உதவ வேண்டும். மேலும் மாற்றான் மனைவியை பற்றி பிறரிடம் பேசாமல் இருக்க வேண்டும். பேராசை கொள்ளாமல் இருக்க வேண்டும். பெரியவர்களை மதிக்க வேண்டும். அனைத்து உயிரினங்களிடமும் அன்பு காட்ட வேண்டும். இதுதான் அனைத்து சாஸ்திரங்களின்படி நம் அனைவருக்குமான நல்வாழ்வு மற்றும் மகிழ்ச்சிக்கான பாதை என்பதாகவே இந்த 26வது பாடல்ல
சொல்றார். அப்ப இதுதான் அவங்க மகான்கள் நம்மகிட்ட எதிர்பார்க்கிற அந்த டிசிப்ளின் ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்றோம். அதாவது ஒரு மனிதன் வந்து மிக உயரிய நிலையை அடையணும் அப்படின்னா, அவன்கிட்ட சில ஒழுக்க நியதிகள் இருக்கணும். அப்படி இருந்தா தான் அவன் அந்த உயரிய நிலைக்குள்ள போக முடியும். அப்பதான் அந்த தூய அறிவு பிரகாசிப்பதை அவன் தன்னுள் உணர முடியும். அதற்கு அவனிடத்தில மன தூய்மை இருக்க வேண்டும் முதல்ல. மன தூய்மை இல்லாம ஒரு மனிதன் வந்து அந்த மகத்தான அறிவை அனுபவமாக உணர முடியாது. அப்போ தீய எண்ணங்களும், தீய விளைவுகளையும் செய்து கொண்டிருக்கின்ற மனிதன் வந்து எப்படி மன தூய்மை உள்ளவனாக இருக்க முடியாதோ, அவனுக்கு இந்த அறிவு பிரகாசிப்பதை அனுபவமாக்க முடியாது. அப்போ இது மாரி அத்தியாத்ம யோக கல்வியை கற்றுக்கொண்ட நம்மை போன்ற மாணவர்கள் தான் என்ன பண்ண போறோம்? இது மாரி நல்லொழுக்க வாழ்க்கைய நம்ம வாழப் போறோம். அப்ப எந்த ஒரு உயிரினத்துக்கும் தீங்கு செய்யாமல் வாழ வேண்டும். அதுதான் இங்க முக்கியமா சொல்றாரு. அப்ப இங்க வந்து என்ன அத பத்தி பேசும்போது அகிம்சைய போதிக்கிறார். ஏன்னா இங்க எந்த உயிருக்கும் தீங்கு இழைக்கக் கூடாது அப்படிங்கிற அகிம்சை கொள்கைய அடிப்படை கொள்கையாவே மகான்கள் வைக்கிறாங்கன்னா, அத நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து நெறைய விஷயங்கள் வந்து அகிம்சை இல்லாம இம்சை பண்றோம் இல்லையா? அது பண்ணக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் அந்த இறைத்தன்மை எல்லா உயிரினங்களுக்குள்ளும் நிறைந்து இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுட்டா, நமக்கு அந்த ஹிம்சை பண்ற எண்ணம் வராது இல்லையா? அதுதான் இங்க முக்கியமா பார்க்க வேண்டியது இருக்கு. அப்புறம் பிறருடைய செல்வத்தை களவாட நினைக்காமல் இருப்பது அப்படிங்கிறாங்க இல்லையா? அது நம்முடைய எல்லா மகான்களுமே சொல்லுவாங்க. திருவள்ளுவர் கூட திருக்குறள்ல என்ன சொல்றாரு? "உள்ளத்தால் உள்ளலும் தீதே, பிறன் பொருளை கள்ளத்தால் கல்வேம் எனல்." அப்போ இங்க திருவள்ளுவர் இன்னுமே ஒரு படி மேல போய் என்ன சொல்றாருன்னா, உள்ளத்தால் உள்ளலும் தீதேங்கிறாரு. நினைச்சா கூட தப்புங்கிறாரு. களவாடுகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்த நீ நினைத்தால் கூட அது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறாரு. அப்புறம் களவாடும்போது அது இன்னும் மிகப்பெரிய தவறு இல்லையா? அப்ப ஒருத்தருடைய பொருள அபகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே மிகப்பெரிய குற்றம் என்று சொல்லும்போது, அந்த பொருளை களவாடி விட்டா அது அதைவிட மிகப்பெரிய குற்றம். அப்ப இதெல்லாம் குற்றம் என்று தெரிந்து கொண்டு அது போன்ற செயல்களில் நாம் ஈடுபடாமல் வாழ வேண்டும். அதுதான் இங்க ஒழுக்க நியதிகள் என்று பார்க்கப்படுது. ஏன்னா இந்த அடிப்படை ஒழுக்கங்கள் ஒருத்தனிடத்துல இருந்தால் தான் அவன் வந்து அந்த உணர்வை தன்னுள் அனுபவமாக உணர முடியும். இன்னும் சில அடிப்படை விஷயங்களை சொல்றாரு. உண்மையை மட்டுமே பேச வேண்டும். சரியான நேரத்தில் சங்கடத்தில் உள்ளவர்களுக்கு உதவ வேண்டும். மாற்றான் மனைவியை பற்றி பிறரிடம் பேசாமல் இருக்க வேண்டும். பேராசை கொள்ளாமல் இருக்க வேண்டும். பெரியவர்களை மதிக்க வேண்டும். அனைத்து உயிரினங்களிடமும் அன்பு காட்ட வேண்டும் என்றுதான் இங்க இந்த 26வது பாடலிலே அந்த ஒழுக்க நியதிகளை போதிக்கின்றார். அப்போ அது நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் ஒவ்வொருத்தரும் அப்படிங்கிறத இங்க அவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா அதெல்லாம் இருந்தால்தான் அந்த அத்தியாத்ம யோகம் படித்ததனுடைய பலன். அப்புறம் அந்த பண்புகள் இருக்கின்றவன் தான் நல்ல மனிதனாக சமுதாயத்துக்கு பயனுள்ளவனாக வாழ முடியும். அவன் தான் ஆத்மாவை தன்னுள் அனுபவமாக உணர முடியும். மற்றவர்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா எண்ணம் தூய்மை இல்லைன்னா அவங்ககிட்ட எப்படி அறிவு பிரகாசிக்கும்? அந்த இறைவன் எப்படி பிரகாசிப்பான்? அது வாய்ப்பே இல்லை. அதை நம்ம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கு தான் இதெல்லாம் ஆரம்பத்திலிருந்தே சொல்றாங்க. அந்த டிசிப்ளின் நம்ம கிட்ட வரலன்னா நம்ம அதை எதிர்பார்க்க கூடாது. இறைவன் நம்ம கிட்ட வந்து அனுபவமாவான்னு எதிர்பார்க்க முடியாது. அப்புறம் இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்காது. அனுகிரகம்னா என்ன? அந்த தூய அறிவு வந்து நம்ம இடத்துல அனுகிரகம் பண்ணணும் இல்லையா? நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறத கூட அது உள்ள இருந்து நம்மளை வழி நடத்தணும். ஏன்னா இறைவன் எங்கோ இல்லை, நமக்குள்ளதான் இருக்கிறான், அறிவா இருக்கிறான். அப்ப நாம வந்து மனம் போன போக்குல வாழும்போதுதான் பல சங்கடங்களை சந்திக்கிறோம். நம்ம வந்து வாழ்க்கையில துயரங்கள் அனுபவமாக்குவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அது நம் மனதனுடைய ஆசைகளினுடைய அடிப்படையில உண்டாக்கி கொண்ட விளைவுகள் அது. ஆனா நம்ம அந்த தூய அறிவினிடத்துல நம்ம இந்த மனதை ஒப்படைத்து விட்டோம் அப்படின்னா, அந்த அறிவு நம்மை வழி நடத்தும் இல்லையா? அப்ப நம்முடைய மனதில் எழுகின்ற எண்ணங்கள் எல்லாம் தூய்மையாக இருக்கும். சரியான வாழ்க்கையை நம்ம வாழ வேண்டும் என்ற அந்த உத்வேகத்தையும் அந்த உண்மை தன்மையும் நமக்கு சுட்டிக்காட்டும். அப்பதான் நம்முடைய வாழ்க்கை வந்து நேர்மறை சிந்தனைகளோட நடைமுறைப்படுத்த வேண்டிய சந்தர்ப்பம் உண்டாகும். அது வரைக்கும் நமக்கு அந்த சந்தர்ப்பம் உண்டாகாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தை சாதிக்கணும் அப்படிங்கிறத ஒரு மோட்டிவேஷனல் சப்ஜெக்டை கேட்ட மறு வினாடி நம்ம அப்படியே மாறணும்னு துடிப்போம். மனசு அப்படியே ஆசைப்படும். இப்படி சொல்லிட்டாங்க, அப்படி சொல்லிட்டாங்க, நம்ம உடனே மாறணும் அப்படின்ட்டு. ஆனாலும் உள்ள நம்ம கிட்ட இருக்கிற அந்த எதிர்மறை எண்ணங்கள் விடாது. அந்த கெட்ட எண்ணங்கள் நமக்குள்ள ஏற்கனவே பதிவா இருக்கிறது என்ன பண்ணும்னா, அது திருப்பி திருப்பி நம்மளை வந்து தடுக்கும். ஏதேனும் ஒரு வகையில வந்து நமக்கு வந்து ஒரு அவநம்பிக்கையை உண்டு பண்ணும். அது உன்னால முடியாது, செய்ய முடியாது, சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நமக்கு உள்ள இருந்து கிளறி விடும். அப்ப இதெல்லாம் வந்து ஏன் நடக்குது அப்படின்னா, மனம் வந்து அந்த அறிவை மீறி வலுவாக இங்க நம்ம இடத்துல வெளிப்பட்டு கொண்டிருக்கு. அதாவது மனசு சொல்றத அந்த கெட்ட விஷயங்களை அப்படியே அப்ளை பண்ண பார்க்கிறோம். அதுவே அந்த அறிவு சொல்றத நம்ம அப்ளை பண்ணா தான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும். அப்போ மனசு வந்து அந்த அறிவு கிட்ட அடங்கணும். அந்த அறிவு தான் அதை கட்டுப்படுத்தணும். அப்பதான்
நம்முடைய வாழ்க்கை வந்து சுபிட்சமாக இருக்கும், சுகமாக இருக்கும் அப்படிங்கிறத எங்க மகான்கள் சுட்டி காட்டுறாங்க. அதுதான் அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து. அந்த இறைவனுடைய அனுகிரகம் என்பது நமக்குள்ள இருந்தே நடக்க வேண்டிய ஒரு மாற்றம். அது அவன் தான் நடத்தி வைக்கணும். அதற்கு அவன் எதிர்பார்க்கிறது ஒன்னே ஒண்ணுதான். மன தூய்மையை மட்டும்தான் இறைவன் எதிர்பார்க்கிறான். அந்த அறிவு எதிர்பார்க்கிற விஷயம் என்ன அப்படின்னா, மனசு எந்த அளவுக்கு தெளிவா இருக்கோ அதுல அந்த அறிவு தூய்மையாக பிரகாசிக்கும். அதுக்கு தான் நம்ம நிறைய ஓமானங்கள்லாம் பார்ப்போம். எப்படி ஒரு கலங்கிய குட்டை நீர்ல வந்து அந்த சுயம் பிரகாச சூரிய ஒளி வந்து பிரதிபிம்பிக்கும் போது சரியாவே தெரியாது. அதுவே தெளிந்த நீர்ல வந்து அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் அப்படியே பிரதிபிம்பிக்கும். அப்ப தெளிவா தெரியும். அதே மாதிரி தான் அந்த நீருக்கு அடியில் இருக்கிற விஷயங்களை வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, கலங்கிய நீர்ல பார்க்க முடியாது. அதுவே தெளிந்த நீர்ல அந்த நீருக்கு அடியில என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். அப்ப இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அந்த மனசு தான் சொல்றாங்க. இந்த மாதிரி நீரோட கம்பேர் பண்றது எதுக்காகன்னா, மனம் வந்து கலங்கி இருந்தா, அந்த மனதுக்குள்ள இருக்கிற கசடுகள் என்ன பண்ணுது? நம்முடைய உண்மை தன்மையை வெளிப்படுத்த தயக்கப்படுது. காட்ட மாட்டேங்குது. அப்ப அந்த கசடுகள் நீங்கி அந்த மனம் தெளிவாகும் போது தான், நம்முடைய உண்மை யதார்த்தம் நம்மிடத்திலிருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். அப்ப அதுக்கு மன தூய்மை மிக மிக முக்கியம் என்று அடிப்படையில் தான் மகான்கள் பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்ப இந்த பர்த்ருஹரியினுடைய இந்த நீதி சதகம் வந்து முதல்ல மனதை டியூன் பண்ணும். அதாவது மைண்டை வந்து எப்படி நல்வழியில கொண்டு போகணுங்கிற விஷயத்தை பூரா சொல்லும். அப்புறம் வைராக்கிய சதகம் ஒன்று இருக்கு. அந்த வைராக்கிய சதகம் வந்து மனசை வந்து எப்படியெல்லாம் நம்ம வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான நிறைய விஷயங்கள் அதுல சொல்லுவார். அது இன்னும் அருமையா இருக்கும். அப்ப நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரலாம். இப்ப இந்த பாடல் வந்து இப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இதுல நம்ம நிறைய ஒழுக்க நியதிகளை கடைபிடிக்கணும். இதை வந்து வேதாந்தமும் சொல்லி கொடுக்கும். சாதன சதுஷ்டய சம்பத்தி அப்படின்ட்டு நான் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பேன். சில நற்பண்புகள் நம்ம இடத்துல இல்லாம நம்ம அந்த இறைத்தன்மையை அடைய முடியாது அப்படிங்கிற அடிப்படையில தான் இதெல்லாம் பேசப்படுது. அப்ப இதெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது பார்க்கிறோம். அப்புறம் 27வது பாடல். பிராரப்யதே ந கலு விக்ன பயேன நீசைகி பிராரப்ய விக்ன விகிதா விரமந்தி மத்யாக விக்னைகி புனக புனரபிப்ரதி ஹன்யமானாக பிராரப்தம் உத்தம ஜனா ந பரித்யஜந்தி. இந்த பாடல் 27 என்ன சொல்லுது அப்படின்னா, பொதுவாகவே இந்த உலகத்துல வந்து 3 வகையான மனிதர்கள் இருக்கின்றார்கள். இவர்களை பொறுத்த வரைக்கும் எல்லோருமே மனதளவில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றுதான் நினைக்கிறார்கள். அந்த மனதினாலேயே ஒரு சாரர் என்ன பண்றாங்கன்னா, கீழ்த்தரமான எண்ணங்களை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். இன்னும் சிலர் என்ன பண்றாங்கன்னா, நல்ல எண்ணங்களை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அதிலேயே இன்னும் சில உயர்ந்த எண்ணங்களை கொண்டவர்களும் இருக்கிறார்களாக இந்த 3 விதமான பிரிவினர்கள் இருக்கின்றார்கள். அப்ப இவர்களில கீழ்த்தரமான எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள் எல்லோரையும் பயமுறுத்தி கொண்டும் செய்யும் செயல்களில் மற்றவர்களுக்கு இடைஞ்சல்கள் செய்து கொண்டும் மற்றவர்களையும் நன்றாக வாழ வைக்க மாட்டார்கள். இவர்களும் நன்றாக வாழ மாட்டார்கள். அதுவே அடுத்த வகை மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் நல்லவர்களாக நல்ல எண்ணம் கொண்டவர்களாக இருப்பதினாலே எல்லோரையும் நன்றாக நடத்துவார்கள், நல்ல செயல்களை செய்வார்கள். அதே சமயம் மற்றவர்களால் தனக்கு துன்பம் நேர்ந்தால் தனது நல்ல செயலையும் கூட பயத்தின் காரணமாக நிறுத்திக் கொள்வார்கள். ஆனா இந்த 3வது வகை மனிதர்கள் இருக்கிறார்கள் இல்லையா, இவர்கள் எல்லோரையும் நேசிப்பார்கள், மற்றவர்களால் வருகின்ற இடைஞ்சல்களை கூட பொருட்படுத்த மாட்டார்கள். இவர்கள் செய்கின்ற நற்காரியங்களில் எத்தகைய சிரமங்களை எதிர்கொள்ள நேரிட்டாலும் அவைகளை விடாமுயற்சியுடனும் தன்னம்பிக்கையினுடன் எதிர்கொண்டு எடுத்த வேலையை முடிக்காமல் விடமாட்டார்கள். இவர்களே மிகவும் மேலானவர்கள் அப்படின்ட்டு இந்த பாடல் சொல்லுது. அப்போ நம்ம இந்த பாடல்ல என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு 3 விதமான கேட்டகரி இருக்கு. அதாவது மனிதர்களிடத்திலே 3 விதமான மனிதர்கள் இருக்கிறார்கள். ஒரு சாரர் வந்து கெட்ட எண்ணம் கொண்டவர்கள், செயல்களும் கெட்ட செயல்களை செய்து கொண்டிருப்பார்கள். ஒரு சாரர் வந்து நல்ல எண்ணம் கொண்டவர்கள், செய்யும் செயலும் நல்லதாக செய்து கொண்டிருப்பார்கள். ஆனா இன்னொரு சாரர் இருக்கிறார்கள் பாத்தீங்களா, அவர்கள் வந்து நல்ல எண்ணம் கூட இல்ல, மிக உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவர்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தான் செய்கின்ற செயல்களில எப்பொழுதுமே பின்வாங்க மாட்டார்கள். அவர்கள் செய்கின்ற அந்த செயல்கள் வந்து மற்றவர்களால் ஏளனம் செய்யப்படுவதாக இருந்தாலும் சரி, இடையூறு செய்யப்படுவதாக இருந்தாலும் சரி, அதை அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் அந்த நற்காரியத்தை விட்டுவிட மாட்டார்கள். மற்றவர்கள்
பயமுறுத்துவதற்காக பயந்து விட மாட்டார்கள். தாங்கள் செய்ய நினைக்கின்ற காரியத்தை விடாமுயற்சியுடன் செய்து முடிப்பார்கள். இவர்கள் தான் மிக உயர்வான மனிதர்கள், உயர்வான எண்ணம் கொண்டவர்கள். இந்த கெட்ட எண்ணம் கொண்ட மனிதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கெட்டதே செஞ்சிட்டு இருப்பாங்க, கெட்டதே நினைப்பாங்க. இவர்களும் நன்றாக வாழ மாட்டார்கள், மற்றவர்களையும் நன்றாக வாழ விட மாட்டார்கள். ஆனா இந்த நல்ல எண்ணம் கொண்ட மனிதர்கள் நல்ல எண்ணங்களை வைத்திருப்பார்கள், மற்றவர்களையும் நன்றாக பார்த்து கொள்வார்கள். ஆனால் தீயவர்களால் தனக்கு இடையூறு நேர்ந்து விட்டால் இவர்கள் ஒதுங்கி விடுவார்கள், பயந்து கொண்டு அந்த நற்காரியங்களை செய்வதை விட்டு விடுவார்கள். அதனால இந்த 3 கேட்டகரியில நாம எந்த இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கறத நம்மளே மறுபரிசீலனை செஞ்சுக்கணும். நம்ம எந்த கேட்டகரிக்குள்ள வரோம்? கெட்ட எண்ணத்தோட கெட்ட காரியம் செஞ்சுட்டு இருக்கிறோமா, நல்ல எண்ணத்தோட நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறோமா? அப்படி நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருக்கும் போது மற்றவர்களுடைய அச்சுறுத்தலின் காரணமாக நாம் அந்த மாதிரி செய்கின்ற காரியங்களை விட்டு விடுகிறோமா, இல்ல மிக உயரிய எண்ணத்தை கொண்டவர்களாக நாம் எடுத்த காரியத்தில விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையினோட எதிர்கொள்கிறோமா அப்படிங்கறத நாம் இங்க நமக்குள்ளேயே ஒரு சுய விசாரம் பண்ணி பார்க்கணும் என்பதாகத்தான் இந்த பாடல்ல சொல்றாரு. ஏன்னா இந்த பாடல் நம்மை வழிநடத்துவதற்காகவே எழுதிக்கிட்டு இருக்காரு இல்லையா, அதுதான் அவர் கொடுக்கிற விஷயங்கள் பூரா. அப்ப அந்த மாதிரி அவர் கொடுத்துட்டு வரும்போது இந்த 3 விதமான மனிதர்கள்ல நாம எந்த கேட்டகரிக்குள்ள வரோம், எந்த மாதிரி நிலையில நாம இருக்கிறோம் அப்படின்னு நம்ம சுய பரிசோதனை பண்ணி பார்த்து, இங்க நாம எந்த கேட்டகரிக்குள்ள வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த மிக உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களுடைய கேட்டகரிக்குள்ள தான் வரணும். ஏன்னா அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க, எந்த ஒரு இடையூறுகளையும் கண்டு பயப்பட மாட்டார்கள், விடாமுயற்சியோடு இருப்பார்கள், தன்னம்பிக்கையோடு இருப்பார்கள், எடுத்த வேலையை முடிக்காமல் விடமாட்டார்கள். இவர்களே மிகவும் மேலானவர்கள் என்று இந்த 27வது பாடல்ல சொல்றார். அப்ப இதெல்லாம் நம்ம உள்வாங்கிக்கணும். ஏன்னா இதெல்லாம் நம்ம அந்த நீதி சதகத்துல சொல்லக்கூடிய வாழ்க்கையினுடைய முக்கிய அம்சங்கள். நாம் எப்படி வாழ வேண்டும், எதை நாமல் விடாமல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற விஷயங்களை இங்க சுட்டி காட்டுகிறார்கள். அடுத்தது 28. பிரியா நியாயயா விருத்தி முரளின அசுபங்கே அப்பியாசுகரம் சந்தோ நாப்பியர்த்தயாக சுக்ருதவி ந யாச்சியக கசதனக விபுத்யுச்சைஹி சதேயம் பத்மனு விதேயம் ச மகதான் சதாம் கேனோதிஷ்ட விசமம சிதாரா விரதமிதம். இந்த பாடல் 28 என்ன சொல்லுதுன்னா, இனியதும் நேர்மையுமான நடத்தை உள்ளவர்கள் தங்கள் உயிருக்கு அச்சுறுத்தல்கள் வந்தாலும் கூட அதற்கு பயந்து கொண்டு ஒரு நாளும் பாவச் செயல்களை செய்ய மாட்டார்கள். நீதியான வாழ்க்கையை நடத்துவதில் ஆர்வம் கொண்டவராக இருப்பார்கள். நமக்கு கேடுகளை செய்கின்ற தீயவர்களிடம் எந்த சூழ்நிலையிலும் பணிந்து போக மாட்டார்கள். ஏழைகளிடமோ அல்லது வறுமையில் உள்ள நண்பர்களிடமோ எந்த சூழ்நிலையிலும் பொருளாதார உதவியை நாட மாட்டார்கள். கடினமான காலங்கள் அல்லது பாதகமான சூழ்நிலைகளில் கூட மிக பொறுமையாக இருக்கவே செய்வார்கள் என்பதாக இந்த 28வது பாடல்ல சொல்றார். மேலும் சொல்றார், இவர்கள் சிறந்த மனிதர்கள் காட்டிய இத்தகைய சிறப்பான பாதையை பின்பற்றுவதனாலே கூர்மையான வாளின் முனையில் நடக்கின்றவர்கள். ஆகவே இவர்கள் மிக உயரிய உள்ளம் கொண்ட உத்தம மனிதர்கள். இவர்கள் தங்கள் சுபாவமாகவே இவைகளை எல்லாம் வைத்துக் கொண்டிருப்பார்கள் என்றுதான் இந்த 28வது பாடல்ல சொல்றார். அதாவது உத்தம மனிதர்களை பற்றி பேசுறார். உத்தம மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவர்கள் தனக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை வெளிக்காட்டிக்க மாட்டாங்க. அந்த வறுமையான விஷயத்தை தன்னுடைய நண்பர்களிடம் கூட போய் சொல்லி பொருளாதார உதவி கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவர்கள் நண்பனும் அந்த ஏழையா இருக்கிறதுனால அவரிடத்துல போய் நம்ம வறுமையை சொல்லி அவனையே நம்ம கஷ்டப்படுத்தணும் அப்படின்ட்டு அவர்களிடத்துல கூட தன்னுடைய சிரமத்தை வெளிக்காட்டிக்காம வாழ்வார்கள். இனியவர்களாகவும் நேர்மையானவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு எந்த விதமான ஒரு கெட்ட விஷயத்தை பயமுறுத்தலுக்கோ ஒரு அச்சுறுத்தலுக்கோ மற்றவர்களால் உண்டாக்கப்பட்டால் கூட அதுக்கு பயந்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கையில அந்த பாதை மாறி போக மாட்டார்கள். அதாவது உயிருக்கு அச்சுறுத்தல் வந்தாலும் கூட அந்த உயிர் பயத்தின் காரணமாக பாவச் செயல்களை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள். அவர்கள் நீதியான வாழ்க்கையை தான் எப்பொழுதுமே நடத்துவார்கள். அந்த நீதி தவறாமல் வாழ்வார்கள் அப்படின்னு நீங்க சொல்றாரு. அதுதான் அந்த அறம் தவறாத வாழ்க்கை.
அந்த அறம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இன்றைக்கு என்னன்னு நிறைய பேருக்கு தெரியறதில்ல இல்லையா? அதுதான் இங்க சொல்றது. இந்த மாதிரி வந்து வாழ்ற வாழ்க்கை தான் அறம் தவறாத வாழ்க்கை. தனக்கு எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும், அது மற்றவர்களுக்கும் வெளிய தெரிய வேண்டியதில்ல. மற்றவர்களுடைய பயமுறுத்தலுக்கு பயந்து கொண்டு தானும் பாதை மாறி போக வேண்டிய அவசியம் இல்ல. அதுல தெளிவாக இருப்பார்கள். அப்புறம் இவர்கள் வந்து எத்தகைய கஷ்டமான காலங்கள், பாதகமான சூழ்நிலைகள் வந்தாலும் கூட பொறுமையாக இருப்பார்கள். ஏன்னா, அதுதான் இவர்களிடத்தில் இருக்கிற சிறந்த குணம். ஏனென்றால் இவர்கள் வந்து இந்த உயரிய மனிதர்கள் காட்டிய அந்த உயரிய பாதையிலே பயணிக்கின்றார்கள். அப்ப அந்த உயரிய மனிதர்கள் காட்டிய உயரிய பாதையிலே பயணிக்கின்ற இவர்கள், இவர்களுடைய வாழ்க்கையை எப்படி வாழ்கின்றார்கள் அப்படின்னா, ஒரு கூர்மையான வாளின் முனையில் நடக்கின்றது போல. ஏன்னா இவருடைய வாழ்க்கை வந்து அந்த கூர்மையான வாள்ல நடக்கும்போது ஜாக்கிரதையா இருக்கணும் இல்லையா? ஏமாந்தா கிழிச்சிடும். அந்த மாதிரி இந்த வாழ்க்கையில இவர்களுக்கு பல கடினங்கள் இருக்கும். ஆனாலும் அதை ஏற்றுக்கொண்டு அந்த சுபாவத்தை மாற்றாமல் வாழுகின்ற உத்தமர்களும் இருக்கத்தான் செய்கின்றார்கள் என்று இந்த 28வது பாடல்ல சொல்றார். அப்ப இதையெல்லாம் நம்ம உள்வாங்கிக் கொள்ளணுங்கிறது தான் இந்த பாடலினுடைய நோக்கம். ஏன்னா அவர் சொல்றதெல்லாம் வந்து ஒரு மனிதன் எப்படி புனிதனாகிறது அப்படிங்கிறது தான் இங்க பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா மனிதன் புனிதனாவதுங்கிறது இதெல்லாம் முக்கியமான விஷயமா இருக்கு இல்லையா? இதை நடைமுறைக்கு கொண்டு வரும்போது தான் அவன் அத்தியாத்ம யோகத்தை முழுமைப்படுத்தி அந்த ஆத்ம ஞானத்திலே அந்த ஆத்ம அனுபவத்துக்குள்ள அவன் வர முடியும். அதைத்தான் மகான்கள் வந்து இப்படி நமக்கு புரிய வைக்க முயற்சிகள் எடுக்கிறாங்க. அப்ப மீண்டும் இந்த 29வது பாடல்ல என்ன சொல்றாருன்னு பார்த்தா, சூக்ஷா மோபி ஜராக்ருசோபி சிதிலப்ரா யோபி கஷ்டாம் தசாம் ஆபன்னோபி விபன்ன தீதி திரதி பிராணேசு நஸ்யத் ஸ்வபி மத்தே பேந்திர விபின்ன கும்பவல்கரா சைகபத்த ஸ்பிருஹ கிம் ஜீர்ணம் துருணமத்தி மானமகதாம் அக்ரேசரக கேசரிகி. இந்த பாடல் 29 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு காட்டின் ராஜாவாக இருக்கின்ற சிங்கம் ஒரு மதம் பிடித்த யானையின் கடினமான மண்டையின் மீது மோதி அதன் ஆணவத்தை அடக்கி அதனையே தனக்கு உணவாக மாற்றிக்கொள்ளுமே தவிர ஒருபோதும் காய்ந்த புல்லை உணவாக உட்கொள்ளாது. இது வந்து அந்த சிங்கத்தினுடைய சுபாவம். அதை சொல்றாரு. ஒரு காட்டுக்கே ராஜாவாக இருக்கிற சிங்கம் வந்து தனக்கு பசி வந்துடுச்சுனாலும் அந்த பசிக்கு உணவாக உட்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை கூட வந்து பயமின்றி எதிர்கொள்ளும். அதுதான் அதனுடைய குணம். அதனால அது என்ன பண்ணுது, ஒரு மதம் பிடித்த யானையின் கடினமான மண்டையின் மீது கூட போய் மோதி அதன் ஆணவத்தை அடக்கி அதனையே தனக்கு உணவாக மாற்றிக்கொள்ளுமே தவிர ஒரு நாளும் காய்ந்த புல்லை உணவாக உட்கொள்ளாது. இது சிங்கத்தினுடைய சுபாவம். அதுபோல ஞானிகள் இருக்கிறாங்க இல்லையா? ஞானிகளுடைய வாழ்க்கை எப்படின்னா, வயதான காலத்தில் வறுமையில் வாழ்ந்தாலும் பசியின் காரணமாக மிகவும் பலவீனமாகவும் சக்தியற்றவர்களாக இருந்தாலும் தன்னுடைய உயிரே போவதாக இருந்தாலும் உத்தமர்கள் தாங்களாகவே வழியே சென்று மற்றவர்களின் உதவியை நாட மாட்டார்கள். முடிந்தவரை சுயமாக வாழ்க்கையில் போராடி பார்ப்பார்கள் என்று இங்கு சொல்றார். இந்த 29வது பாடல்ல சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, சான்றோர்களை பற்றியும் உயரிய ஞானிகளை பற்றியும் பேசுறார். அவர்கள் வந்து அவர்களுடைய சுபாவமே என்ன அப்படின்னா, மற்றவர்களுக்கு வந்து நிறைய உதவிகள் செய்வார்கள். ஆனா அவர்களுடைய வாழ்க்கை வந்து வயதான காலத்துல வறுமை சூழ்ந்து விட்டாலும் கூட தன்னுடைய தன்மானத்தை இழந்து வாழ மாட்டார்கள். ஏன்னா இப்ப சிங்கம்ங்கிற ஒரு மிருகம் வந்து ஏன் காட்டுக்கே ராஜாவா இருக்கு அப்படின்னா, அதனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? அது எதையுமே மண்டியிட்டு வாழாது. அது வந்து எவ்வளவு பெரிய பலமான மிருகங்கள் வந்தால் கூட அதோடு எதிர்த்து போராடி அந்த மிருகத்தை வென்று அது தன்னுடைய வாழ்க்கையை வாழுமே தவிர, அதனால வந்து ஐயோ என்னால வாழ முடியலையே அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டு இப்படி வேணா வாழலாம்னு நினைச்சு வாழாது. அதனால அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மதம் பிடித்த யானையே வந்தா கூட அதனுடைய ஆணவத்தை அடக்கி அதை உணவாக ஏற்றுக்கொள்ளும். ஆனா அந்த மதம் பிடித்த யானைக்கு பயந்து கொண்டு ஒரு புல்லை சாப்பிட்றாது. ஏன்னா இப்ப ஏமாந்து போய் சரி நம்ம யானைக்கு பயந்துட்டு சரி புல்லையாவது சாப்பிடுவோம் அப்படின்னு போய் சாப்பிடாது. அது அந்த ராஜாவுடைய சுபாவம் என்ன, காட்டு ராஜாவாகிய சிங்கத்தினுடைய சுபாவம் என்ன அப்படின்னா, எல்லா மிருகங்களையும் ஆளுகின்ற திறன் கொண்டது. அது எப்பயுமே பணிந்து போகாது. அது மாதிரி இங்க ஞானிகளும் அப்படித்தான். ஞானிகள் வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் தன்னுடைய சுபாவத்தை மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். மற்றவர்களுக்காக மயங்க மாட்டார்கள். எந்த ஒரு விஷயத்திலும் அவர்களை மயக்க முடியாது. அப்ப வயதான காலத்துல ஒரு வறுமை வந்தாலும், பசியின் காரணமாக பலவீனம் வந்தாலும்,
சக்தியற்றவர்களாகவே அவர்கள் இருந்தாலும் கூட, தன்னுடைய உயிரே போவதாக இருந்தாலும் கூட, அந்த உயரிய ஞானிகள் வந்து தாங்களாக வலியச் சென்று மற்றவருடைய உதவியை நாட மாட்டார்கள். முடிந்தவரை சுயமாக வாழ்க்கையில் போராடி பார்ப்பார்கள் என்பதாக இந்த 29வது பாடல்ல சொல்றாரு. அப்ப இதெல்லாம் அந்த ஞானியினுடைய பெருமையை போற்றுவதாக நம்ம பார்க்கிறோம். ஏன்னா ஒரு ஞானி, மகான்கள் எப்படி வாழ்றாங்க இந்த சமுதாயத்துல, அவர்களுடைய தேவைகள் எப்படி ஃபுல்ஃபில் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அந்த இயற்கையினிடத்துல பார்க்கும்போது நமக்கு நிறைய புரிய வரும். ஏன்னா அந்த வாழ்க்கை வந்து நம்ம உண்மையா வாழ்றவங்களுடைய அந்த அனுபவங்களை நம்ம கூட இருந்து பார்த்தாலோ, அல்லது அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தாலோ நமக்கு தெளிவா புரியும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருக்கிறோம் இல்லையா? அதாவது இந்த இயற்கையினுடைய நியதி வந்து அப்படித்தான் இருக்கு. இங்க படைக்கப்பட்டவைகளுக்கு எல்லாமே பகிர்ந்தளிக்கப்படுவதாகத்தான் இருக்கு. அதுதான் அப்படித்தான் இயற்கை படைக்கப்பட்டிருக்கு. ஆனா மனிதன் தான் என்ன பண்றான்? சுயநலத்தின் காரணமாக இது தனக்கே உரித்தானது என்று உரிமை கொண்டாடுகிறான். அதனால அவன் அந்த விஷயத்துல என்ன பண்றான்? மற்ற உயிரினங்களை வந்து அடக்கி ஆள்றான். அவைகளுடைய விஷயங்களை பறித்துக் கொள்கிறான். அவைகளுடைய வாழ்விடங்களையும் பறித்துக் கொள்கிறான். அப்படிதான் மனிதன் வந்து வாழ்றான். ஆனா மற்ற ஜீவராசிகள் அப்படி வாழ்வதில்லை. ஏன் அப்படின்னா, இங்க வித்தியாசம் என்னன்னா, இறைவன் தன்மைக்குள்ள அவைகள்லாம் இருக்கு. ஆனா மனிதன் மட்டும்தான் அந்த இறைவன் தன்மைக்குள்ள இருந்து வெளியே வந்துட்டான். ஏன் வெளியே வந்துட்டான் அப்படின்னா, இவன்கிட்ட இருக்கிற அந்த ஈகோ தான். அந்த இறைத்தன்மை இவன்கிட்ட பிரகாசிக்கிறத இவன் எப்படி புரிஞ்சுக்கிறான்? இது என்னுடைய திறமை என்பதாக இவன் பார்க்கறான். அப்ப அந்த திறமையை இவன் வந்து ஆதிக்கம் செலுத்துறான். மற்ற உயிரினங்களிடத்துல ஆதிக்கம் செலுத்துறான். இதுதான் மனிதனுடைய அஞ்ஞானம், அறியாமை. அப்ப இது அவனுடைய அஞ்ஞானமா இருந்து அவன் இப்படி வாழ்றதுனால அவன் அடைந்த பலன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன் அந்த வாழ்க்கையினுடைய இறுதி காலம் வந்து அவன் எப்படி மற்ற உயிரினங்களை எல்லாம் ஏமாற்றி வாழ்ந்தானோ அல்லது ஏச்சி பிழைச்சானோ அந்த சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுவான். ஏன்னா முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் என்பது இயற்கையினுடைய நியதியா இருக்கிறதுனால அதுல யாருமே தப்பிக்க முடியாது. இதுதான் நம்ம கர்மா தியரின்னு சொல்றோம். அதாவது ஆரம்பத்துல வந்து ஒரு அதர்மம் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். நிறைய விஷயங்கள் நம்ம பார்ப்போம். அதர்ம காரியங்கள் வந்து வெற்றி பெறுவதாக தெரியும். தர்மம் வந்து கீழே போற மாதிரி இருக்கும். ஆனா இறுதியில் தர்மம் தான் வெல்லும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி சில விஷயங்களை பார்த்து இந்த மாயையில மயக்கம் அடைகிறாங்க இல்லையா மனிதர்கள். பெரும்பாலான மனிதர்களுடைய மனோபாவம் என்ன? அவன்லாம் பாருங்களேன், அவ்வளவு அக்கறம் பண்றான், நல்லா தான் இருக்கிறான். நான் பாருங்களேன் எவ்வளவு நல்லது செய்யறேன், ஆனா எனக்கு கஷ்டமே வருது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது புரிதல் அற்றதுனால அந்த வார்த்தையை சொல்றாங்க. ஆனா இங்க நேர்மையா வாழ்வதற்குண்டான பரிசு என்றென்றைக்கு உண்டு. அது எப்படி தெரியும் அப்படின்னா, அவனுடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலத்துல தான் அது தெரியும். ஏன்னா எல்லா மனிதர்களுக்குமே சக்தி இருக்கிற வரைக்கும் வாழ்ந்துடலாம். ஆனா சக்தி இழக்கும் போதுதான் அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்க பெரும்பாலும் பாருங்க, தீய வழியில போறவருடைய வாழ்க்கை எல்லாம் பாத்தீங்கன்னா சக்தியற்ற நிலையில அவங்க ரொம்ப சங்கடப்பட்டு சாவாங்க. எல்லாராலையும் தூற்றப்பட்டு, மற்றவர்களால் உதாசீனப்படுத்தப்பட்டு, இயற்கையினால தண்டிக்கப்பட்டு மரணம் அடைகின்ற நிறைய பேரை நம்ம பார்க்கிறோம். அப்படித்தான் நிறைய பேருடைய மரணங்கள் இருக்கு. ஆனா நல்வழியில, நேர்மையான வழியில வாழ்கின்றவங்க வந்து ஆரம்பத்துல கஷ்டப்படுற மாதிரி தெரிஞ்சாலும், அவங்களுடைய இறுதி காலம் பார்த்தீங்கன்னா இன்பகரமாக இருக்கும். அவர்கள் வந்து மற்றவர்களால் பாதுகாக்கப்படுவார்கள். அரவணைத்து வாழ்க்கையை வாழப்படுவார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். அது நிறைய பேருடைய வரலாற்று உண்மையும் அப்படிதான் இருக்கு. அதுதான் அனுபவம். வாழ்க்கையில அனுபவம்ங்கிறது என்னன்னா, நமக்கு இப்ப நம்ம நல்ல நேர்மையா வாழ்றோமே, நமக்கு கஷ்டம் வருது அப்படின்னா, நமக்கு அதெல்லாம் ஒரு பாடமா தான் எடுத்துக்கணும். நம்ம வந்து வாழ்க்கையில மற்றவர்கள் வந்து நமக்கு குடுக்கின்ற கஷ்டங்கள்லாம் நம்ம வந்து செதுக்குவதற்காக, பக்குவப்படுத்துவதற்காக தான் நம்ம பார்க்கணுமே தவிர, அந்த கஷ்டங்கள பார்த்து நம்ம பின்தங்கி விடக்கூடாது, பயந்து விடக்கூடாது என்று தான் மகான்கள் சொல்ல வர்றாங்க. அப்ப இதெல்லாம் நம்மள செதுக்குது இல்லையா? அந்த செதுக்குற விஷயத்துல நாம சரியாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நெறைய கதைகள் எல்லாம் கூட இருக்கு. நான் ஏற்கனவே அந்த கதைகள்லாம் சொல்லியிருக்கிறேன். உபநிஷதங்கள்லாம் எடுக்கும்போது. அது ஒரு சிறிய கதை தான். வேணா ஞாபகப்படுத்துறேன். அதாவது ஒரு காட்டு வழியா ஒரு சிற்பி போயிட்டு இருக்கான். அந்த காட்டு வழியா சிற்பி போயிட்டு இருக்கும்போது, அந்த காடுல வந்து 2 பெரிய பெரிய பாறை கற்கள் வந்து கிடக்குது. அந்த பாறை கற்கள பார்த்த உடனே சிற்பிக்கு வந்து சரி ஒரு அழகான தெய்வீக சிலைய நம்ம வடிவமைக்கலாம் இந்த பாறையிலன்னு சொல்லி, ஒரு பாறைய தேர்ந்தெடுத்து அந்த பாறையில உளிய வச்சு செதுக்குறான். அப்படி செதுக்கி அவன் அந்த அழகான சிற்பங்கள உருவாக்கிக்கிறதுக்காக நெறைய டைம் உளியில வச்சு அடி அடின்னு அடிக்கிறான். அப்ப அந்த உளியினுடைய அடி தாங்க முடியாம அந்த பாறை என்ன பண்ணுதுன்னா, என்னடா இவன் இப்படி போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறான். இவன் விடமாட்டான் போல இருக்கு நம்மள. அப்ப நாம இவன்கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா, நம்ம 2ஆ உடைஞ்சு போயிட்டோம்னா, நம்மள விட்டுடுவான் அப்படின்னு சொல்லி அந்த பாறை என்ன பண்ணுது? அந்த உளி அடி தாங்காம 2ஆ பொளந்துக்குது. 2ஆ பொளந்த உடனே அந்த சிற்பி என்ன பண்றான்? அடடா! எவ்வளவு ஒரு அருமையான தெய்வீக சிலைய உருவாக்கணும்னு நான் முயற்சி பண்ணேன். ஆனா இந்த பாறை இப்படி 2ஆ பொளந்துருச்சே!
அப்ப இது இந்த தெய்வீக சிலையை முழுமையா வடிவமைப்பதற்கு உபயோகப்படாது அப்படின்னு சொல்லி அந்த பாறையை அப்படியே விட்டுட்டு பக்கத்துல இன்னொரு பாறை கிடக்குது இல்லையா, அதை எடுத்து மீண்டும் செதுக்க ஆரம்பிக்கிறான். அதை எடுத்து உளியில அடி அடி நடிக்கிறான், பயங்கரமா செதுக்குறான். ஆனா அந்த பாறை என்ன பண்ணுது, பொறுமையா பொறுத்துக்குது, அத்தனை அடியும் வாங்குது, உளியினுடைய அத்தனை அடியும் வாங்கிக்கிட்டே அது பொறுமையா இருக்கு. அப்ப அவன் என்ன, செதுக்கி செதுக்கி அடி கொடுக்க கொடுக்க அந்த பாறை என்ன ஆகுதுன்னா ஒரு அழகான தெய்வீக சிலையாக மாறுது, ஒரு நிறைய அம்மன் சிலையாக மாறிடுது. அப்ப இந்த தெய்வீக சிலையை அந்த பக்கம் ஊர் மக்கள் போகும்போது பாக்குறாங்க. பார்த்த உடனே ஆஹா எவ்வளவு ஒரு அருமையான அம்மன் சிலை, இதை நம்ம எடுத்துட்டு கொண்டு போய் நம்ம ஊருக்குள்ள வச்சு கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி வழிபடலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஊருக்குள்ள இருந்து ஒரு வாகனத்தை கொண்டு வந்து இந்த தெய்வீக சிலையை ஏத்திக்கிறாங்க. அந்த ரெண்டா உடைஞ்சு போன பாறையை எடுத்து வச்சுக்கிறாங்க, சரி கட்டடம் கட்டுறதுக்கு பயன்படும் அப்படின்ட்டு. அப்புறம் அவங்க ஊருக்குள்ள போன உடனே என்ன பண்றாங்க, இந்த தெய்வீக சிலையை கொண்டு போய் கர்ப்பகிரகத்துக்குள்ள வச்சு வழிபாடு பண்றாங்க. அந்த ரெண்டாக உடைந்து போன பாறையை தூக்கி படிக்கட்டுல போட்டுடுறாங்க. ஏன்னா அது வந்து நல்லா இருக்கு, படிக்கட்டுக்கு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி படிக்கட்டுல போட்டுடுறாங்க. இப்ப என்ன நடக்குது, வாழ்நாள் முழுவதும் வணங்கத்தக்க ஒரு தெய்வீக அம்சமாக மாறுது. எது, அந்த அடி வாங்கிக்கிட்ட உளியில அடி வாங்கி கொண்டே இருந்த அந்த பாறை, ஆரம்பத்துல விழுவுற அடியை பொறுத்துக்கிட்டே இருந்த பாறைக்கு வாழ்நாள் முழுவதுமே அதுக்கு வந்து வழிபாட்டுக்குரிய ஒரு தெய்வீக சிலையாக மாறின பெருமை கிடைச்சிடுச்சு. ஆனா கொஞ்ச நேரம் அடியை வாங்க பொறுமை இல்லாத அந்த பாறை ரெண்டா உடைஞ்சு போயிட்டதுனால இனி அது வாழ்நாள் முழுக்கவும் மற்றவர்களால் மெதிக்கப்படக்கூடிய ஒரு படிக்கட்டாக மாறி போச்சு. அப்ப பாருங்களேன், எது இப்ப உண்மையிலேயே கஷ்டப்படுது, வாழ்நாள் முழுக்க வருகின்ற பக்தர்களுடைய காலில் மெதிப்பட்டு மெதிப்பட்டு கஷ்டப்படுகின்ற அந்த பாறை தான் உண்மையிலேயே கஷ்டப்படுது. அது கொஞ்ச நேரம் கஷ்டத்தை சகித்துக் கொள்ள தயாராக இல்லாததுனால வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுது. ஆனா சிறிது காலங்கள் தனக்கு வருகின்ற கஷ்டங்களை ஏற்றுக்கொண்ட அந்த பாறை வந்து ஒரு தெய்வீக சிலையாக வடிவமாக மாறியது அப்படிங்கிறது இந்த கதையினுடைய விஷயம். அப்ப இது எதுக்காக இந்த கதை சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில இப்படித்தானே நிறைய கஷ்டங்கள் இருக்கு, இதெல்லாம் நம்மளை செதுக்குது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இந்த பலன் நமக்கு என்ன ஆகும், பின்னாடி நமக்கு சிறப்பான வாழ்க்கையை கொடுக்க போகுது அப்படிங்கிறதுக்கு அடையாளம். ஏன்னா ஆரம்பத்தில் நமக்கு வருகின்ற கஷ்டங்கள் எல்லாம் கண்டு நம்ம பயப்படாம அதை ஃபேஸ் பண்ணும்போதுதான் எதிர்காலம் நமக்கு சிறப்பாக அமைய போகுது, அதை தாங்கக்கூடிய சக்தியை இப்பவே கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதுவே நாம இந்த கஷ்டத்தை பார்த்து பயந்துகிட்டு பேக் அடிச்சுக்கிட்டு எஸ்கேப் ஆக பார்த்தோம் அப்படின்னா, அப்போதைக்கு எஸ்கேப் ஆன மாதிரி இருந்தாலும் மீண்டும் மீண்டும் நம்முடைய வாழ்நாளில அந்த கஷ்டங்கள் தொடரும், பின்னாடி நிறைய கஷ்டங்கள் இதை விட அதிகமாக வரலாம். ஆக அதை அந்த நேரத்தில் தாங்க முடியாது. காரணம் என்னன்னா, மனசுக்கும் உடலுக்கும் வலுவிருக்கும் போதே தாங்க முடியாத நாம் வந்து வயதான காலத்துல உடல்லையும் வலுவில்ல, மனசுலயும் வலுவில்லை, அப்ப எப்படி தாங்குவோம்? அப்பதான் அது வேதனையை கொடுக்கும், விரக்தியை கொடுக்கும், அப்ப ஒரு துர்மரணத்தை கொடுக்கும். நிறைய பேர் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அப்படித்தான் நடக்குது. அப்ப இதைத்தான் இங்க மகான்கள் சொல்றாங்க. அதாவது இளமை பருவத்தை இது மாதிரி நம்ம வருகின்ற கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு அதை பக்குவப்படுத்தி வாழ கத்துக்கிட்டோம் அப்படின்னா பிற்காலங்கள் நம்முடைய வாழ்க்கை வந்து சுபிச்சமாக இருக்கும், சுமை இல்லாமல் இருக்கும், எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் இருக்கும் அப்படிங்கறத இந்த பாடல் மூலமா நமக்கு புரிய வருது. அதுதான் ஒரு ராஜாவுடைய சிங்க ராஜாவை வச்சு ஒரு விஷயத்தை சொல்லி ஞானிகளுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும், அவர்கள் எதற்குமே கவலைப்பட மாட்டார்கள் என்பதாக இந்த 29வது பாடல்ல சொல்றார். அடுத்தது 30வது பாடல். ஸ்வல்பஸ்நாயு வசாவ சேம மலினம் நிர்மாம்சம் அப்யஸ்திகம் ஸ்வாலப்த்வா பரிதோஷமிதி ந து தத்தஸ்ய சுதா சாந்தயே சிம்ஹோ ஜம்புக அங்கமாகத மபி தியக்த்வா நிகந்தி விபம் சர்வஹ க்விச்ர கதோபி வாஞ்சந்தி ஜனக சத் துவானுரூபம் பலம். இந்த பாடல் 30 என்ன சொல்லுது அப்படின்னா, இது ரொம்ப ஒரு அருமையான ஓமானத்தோட சொல்றார். அதாவது தசையும் மஜ்ஜையும் சற்றே ஒட்டி கொண்டிருக்கின்ற இறைச்சியற்ற ஒரு எலும்பு துண்டை எடுத்துக்கொண்டு வந்த நாய் அந்த எலும்பை கொண்டு பசியாற்றிக் கொள்ள முடியாவிட்டாலும் அந்த அற்பமான எலும்பு துண்டை கொண்டு மகிழ்ச்சி அடைகின்றது. இது ஒரு ஓமானம். ஓமானமா என்ன சொல்றாருன்னா, ஒரு நாய் வந்து ஒரு எலும்பு துண்டை எடுத்துட்டு வருது, அந்த எலும்பு துண்டுல தசையும் மஜ்ஜையும் கொஞ்சமா ஒட்டிட்டு இருக்கு, கொஞ்சோண்டு அங்கங்க தசை இருக்கு, அந்த எலும்புக்குள்ள மஜ்ஜை இருக்கு, ஆனா இறைச்சியே இல்லை, அதுல வந்து கறியே இல்லை. ஆனால் அந்த எலும்பு துண்டை எடுத்துட்டு வந்து அந்த நாய் என்ன பண்ணுதுன்னா அதை வச்சு கடிச்சுக்கிட்டு ருசிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால அது பசி ஆறுமானா நிச்சயமா பசி ஆறாது. ஏன்னா அந்த எலும்பு துண்டுல ஒண்ணுமே இல்லையே, அதை சாப்பிட்டது எப்படி பசி ஆற முடியும்? நிச்சயமாக பசி ஆற முடியாது.
ஆனாலும் அந்த அற்ப எலும்பு துண்டை அது கடித்துக்கொண்டு மகிழ்ச்சி அடைகிறது இல்லையா அந்த நாய். அது மாதிரி இன்னொரு உவமானத்தை கொடுக்கிறாரு. ஒரு சிங்கம் தன் பசிக்கான உணவை வேட்டையாடி பெற விரும்பும்போது தன் பிடியில் அகப்பட்ட ஓநாயை விட்டுவிட்டு அங்கு வந்த பெரிய யானையை கொல்ல ஆசைப்படுகின்றது. அது மாதிரி அற்ப மனிதர்கள் அளவு கடந்த துன்பங்களில் சிக்கிக் கொண்டு இருந்தாலும் இன்னும் அற்பமான விஷய சுகங்களிலேயே அதிக ஆர்வம் காட்டுகின்றார்கள். அதிலேயே மகிழ்ச்சி இருப்பதாக நினைத்துக் கொண்டு அதன் பின்னாலேயே ஓடுகின்றார்கள் என்று இந்த பாடல் 30வது பாடல்ல சொல்றார். அதாவது இந்த 30வது பாடல்ல மனிதனுடைய யதார்த்தத்தை எளிமையா சுட்டி காட்டுறார். அதற்கான ஓமானத்தை கொடுக்கிறார். ஏன்னா இப்ப ஒரு நாய் தான் விவரம் இல்லாதது, அதுக்கு அறிவு கம்மி, 5 அறிவு உள்ள ஜீவராசி. ஆனா அது எதுல மகிழ்ச்சி அடையுது? அந்த அற்ப எலும்பு துண்டுல மகிழ்ச்சி அடையுது. அந்த மகிழ்ச்சி எதனால அதுக்கு கொடுக்கப்படுதுன்னு பார்த்தா, அந்த எலும்பு துண்டுல நாத்தம் அதுக்கு பிடிச்சிருக்கு, அந்த வாசனை அதுக்கு பிடிச்சிருக்கு. அதுல இறைச்சி கூட இல்ல, உண்மையிலேயே அதுல இறைச்சியுமே இல்ல. இறைச்சி இருந்தா கூட ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டு பசி ஆறிடுச்சின்னு கூட சந்தோஷப்படலாம். ஆனா பசி ஆறுவதற்கான அந்த இறைச்சி கூட அதுல இல்ல. வெறும் தசை அங்கங்க கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கு, எலும்புக்குள்ள ஒரு மஜ்ஜை இருக்குது. ஆனா அதை கூட அது ஒழுங்கா சாப்பிட முடியாம இருக்கிற அந்த நிலையில அது அதை கடிச்சு அதை ரசிச்சு சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கு. அந்த அற்பமான விஷயத்தை அந்த நாய் செய்யுது. அது மாதிரி ஒரு சிங்கம் என்ன பண்ணுது? தன்னுடைய பசிக்கான உணவை வேட்டையாட போகும்போது அதனுடைய பிடியில ஒரு ஓநாய் அகப்பட்டு விடுது. ஆனா அந்த ஓநாய் அகப்பட்டு விட்ட உடனே சரி ஒரு உணவு கிடைச்சதேன்னு சொல்லி அதை சாப்பிடலாம் இல்லையா? ஆனா இந்த சிங்கத்துக்கு இன்னும் ஆசை. ஏன்னா ஓநாய் சிறுசா தான் இருக்கு, யானை பெருசா இருக்கு. ஆகவே நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஓநாயை விட்டுட்டு யானையை வேட்டையாடி சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு இந்த ஓநாயை விட்டுட்டு யானையை வேட்டையாட ஆசைப்படுது, கொல்வதற்கு ஆசைப்படுது. ஆனா இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த பாடல்ல விஷயம் என்ன அப்படின்னா, சிங்கத்தை விட வலிமையானது யானை. ஆனா இந்த யானை எல்லா நேரத்திலும் சிங்கத்துக்கிட்ட ஏமாந்து போகாது. சில நேரங்கள்ல சிங்கத்தையே தூக்கி வீசிடும். அந்த அளவுக்கு பலம் வாய்ந்தது. அப்ப இந்த சிங்கம் என்ன பண்ணும், இந்த ஓநாயை கம்முன்னு சாப்பிட்டா பசியாறி இருக்கலாம். ஆனா அந்த யானையை சாப்பிடுற உத்தரவாதம் இல்ல. நிச்சயமா சாப்பிட முடியுமான்னு கேரண்டி இல்ல. ஏன்னா இது வென்றதுன்னா யானையை சாப்பிட்டுறலாம், யானை வென்றதுன்னா இதுக்கு அடிதான். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த ரிஸ்க் தேவையா இந்த சிங்கத்துக்கு? ஆனா ரிஸ்க் எடுக்குது இல்லையா? அதுக்கு காரணம் என்ன? அந்த சிங்கத்துக்கு ஆசை. என்ன ஆசை? ஓநாய் சிறுசா இருக்கு, யானை பெருசா இருக்கு. ஆகவே பெரிய உணவை நம்ம சாப்பிட்டோம்னா வயிறு நிறைய வாழலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இப்படி ஒரு விஷயத்தை செய்து. அதுதான் அறிவற்ற ஜீவர்கள், 5 அறிவு கொண்ட மிருகங்கள். அதுபோல அற்ப மனிதர்கள் அளவு கடந்த துன்பங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இன்னும் அற்பமான விஷய சுகங்களிலேயே அதிக ஆர்வம் காட்டுகின்றார்கள். அதிலேயே மகிழ்ச்சி இருப்பதாக நினைத்துக் கொண்டு அதன் பின்னாலேயே ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதாக இந்த 30வது பாடல்ல புரிய வைக்க பார்க்கிறார். அப்ப இதெல்லாம் நமக்கு ஒரு புரிதலை கொடுப்பதற்கான பாடலாகவும், அந்த பாடலுக்காக அவர் எடுத்துக்கொண்ட ஓமானங்கள் இருக்கு பாருங்க, அதெல்லாம் ரொம்ப அருமையான ஓமானங்கள். ஏன்னா இதெல்லாம் ஒரு சாதாரண மனிதன் சிந்திக்க கூட முடியாத ஓமானங்கள். நமக்கு தெரிஞ்சிருந்தா கூட அந்த வார்த்தைகள் சரியான நேரத்துல வரணும் இல்லையா? ஒரு கவிஞன் ஒரு கவிதை எழுதக்கூடிய தகுதி எங்க இருக்கு அப்படின்னா, எந்த இடத்துல எதை எடுத்து கையாளணும் அப்படிங்கிற அந்த சிறப்பு இருக்கு பாருங்க, அது உள்ள இருந்து வரணும். அது இறைத்தன்மையினாலதான் வர முடியும், எல்லாருக்கும் வந்துடாது. இப்ப நமக்கு எல்லாருக்குமே எல்லா விஷயம் தெரியும். ஆனா நம்ம எல்லாரும் கவிதை எழுத முடியுமானா முடியாது இல்லையா? அப்ப கவிதை எழுதுவதுங்கிறது சிலருக்கே உரித்தான ஒரு திறமை. அப்ப அந்த திறமை பாத்தீங்கன்னா இறைவனுடைய திறமை, அது அவங்க கிட்ட பிரகாசிக்குது. அப்ப அந்த பிரகாசம் அவங்க இடத்துல வெளிப்படும் போது அவர்கள் கையாளுகின்ற வார்த்தைகள் எல்லாம் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல ஆழமான பொருள் பொதிந்து இருக்கும். மேலும் அதனுடைய வார்த்தைகளை எடுத்து எழுதுவதற்கான அந்த விஷயங்கள் அவங்களுக்குள்ள எப்படி வெளிப்படுது பாருங்க. இதுதான் அங்க இறைத்தன்மையை நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. அறிவனுடைய பிரகாசம் என்று சொல்றோம் இல்லையா? ஒரு ஞானி இடத்துல வெளிப்படுகின்ற வார்த்தைகள்னு சொல்றோம் இல்லையா? பொன்னேடுகளால் பொறிக்கப்பட வேண்டியது அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப இதெல்லாம் எப்படி வெளிப்பட முடியும்? அது அந்த இறைத்தன்மையில வெளிப்படுவதாக இருந்தால்தான் அப்படி வெளிப்பட முடியும். சாதாரண மனிதனிடத்துல என்னதான் அவன் கற்பனையை கூட்டி கூட்டி முக்கி ஆராய்ச்சி பண்ணாலும் அது வெளிப்படாது. இப்ப ஒருத்தன் தானே சொந்தமா கவிதை எழுதணும்னு முயற்சி பண்ணி அவன் மனசுக்குள்ள கற்பனைகளை 1000 கற்பனைகளை அவன் வெளிக்கொண்டு வர முயற்சி பண்ணாலும் அது கோர்வையாக கவிதையாக வெளிவராது. அது உள்ளிருந்து இறைத்தன்மையோட வரணும். அப்பதான் அது கோர்வையாக வெளிவரும். அதை நம்ம இவருடைய பாடல்ல பார்க்க முடியுது. பர்த்ருஹரியினுடைய நீதி சதகமாகட்டும், வைராக்கிய சதகமாகட்டும், அந்த சிருங்கார சகதமாகட்டும், எல்லாமே இந்த 3 விதமான 300 பாடல்களுமே ரொம்ப ஒரு அற்புதமான பாடல்கள். அதெல்லாம் எத்தனை ஆயிரம் நூற்றாண்டுகளாக நம்ம இன்றைக்கு வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அதனுடைய பெருமையும் மகத்துவமும்
அது கவிஞர்களுக்கு தான் புரியும், எல்லாருக்கும் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா இந்த கவித்துவமோ இதை வெளிப்படுத்துகின்ற அந்த திறனோ அதற்குண்டான ஓமானங்களும் அதை ரசிச்சு படிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அந்த ரசனையோட படிக்கிறவங்களுக்கு தான் புரியும். நிறைய பேருக்கு இது போர் அடிக்கும். அதனாலதான் நான் சொல்லுவேன், ஏன்னா கவிதைகள் அப்படிங்கும்போது எல்லாராலையும் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்புறம் நிறைய பேருக்கு இது என்னமோ நம்மள தாக்குற மாதிரி இருக்குங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்துடும். ஆனா இங்க அவங்க புரிய வைக்க பார்க்கறாங்க நமக்கு. கவிதைகள் வாயிலாக நாம நிறைய விஷயங்களை மாத்திக்கணும். நம்முடைய மனப்பான்மையில நம்ம எங்க இருக்கிறோங்கிறத நம்ம திருத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர்கள் பேசுவதை நம்ம பார்க்க முடியுது. அப்படித்தான் இந்த கவிதை 30வது கவிதையும் ரொம்ப ஆழமான உண்மைகளை நமக்கு சொல்லுது. அதுக்கு ஓமானமா அந்த நாயையும் சிங்கத்தையும் அவர் சொல்ற கருத்துக்கள் ரொம்ப ஒரு ஆழமான கருத்துக்களாக நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 31. லாங்கூல சாலனம் அத சரணாவபாதம் பூமௌ நிபத்ய வதனோ தரதர்சனம் ச ஸ்வா பிண்டதஸ்ய குருதே கஜபுங்க வஸ்து தீரம் விலோகயதி சாடுச தைஷ்ச புங்கதே. இந்த பாடல் 31 என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு நாய் தன் எஜமானன் உணவளிக்க வரும்போது அது தன் வாளை ஆட்டிக்கொண்டு அங்கும் இங்கும் உருண்டு பிறண்டு அவனது காலை நக்கி தனது காலினால் அவனை சுரண்டி அந்த உணவை ஏற்றுக்கொள்ளும். ஆனால் ஒரு யானையோ உணவு கொடுக்கும் பாகனை பார்த்து மிகவும் அமைதியாக நின்று கொண்டிருக்கும். அந்த உணவு கொடுக்கும் பாகன் அந்த யானையை பார்த்து பலமுறை உணவை எடுத்துக்கொள் என்று கூறிய பின்னரே அந்த உணவை யானை உட்கொள்ள தொடங்கும். இதை ஒரு ஓமானமா வைக்கிறார். அதாவது ஒரு யானைக்கும் ஒரு நாய்க்கும் உள்ள வித்தியாசத்தை இங்க ஒப்பிடுறார். நாய் என்ன பண்ணுது அப்படின்னா, தன்னுடைய எஜமானன் உணவு வைக்க வரும்போது அது என்ன பண்ணும்னா வாழை ஆட்டிக்கிட்டு அவர் பின்னாடி அப்படியே ஓடும். அப்படியே அங்கங்க உருண்டு பிறண்டு அந்த சாப்பாடு சாப்பிட போறங்கிற தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும். அப்புறம் அவர் மேல இருக்கிற அன்பை கொண்டு அவருடைய காலை நக்கி காட்டும். இதனுடைய காலில் அவருடைய காலை சுரண்டி காட்டும். இப்படியெல்லாம் அவர்கிட்ட கொஞ்சம் ஆர்ப்பாட்டம் பண்ணி அந்த உணவை இந்த நாய் ஏற்றுக்கொள்ளும். ஆனா ஒரு யானை என்ன பண்ணுதுன்னா, யானை பாகன் உணவு கொடுக்க வரான் அப்படின்னா உடனே எனக்கு உணவு வந்துருச்சுன்ட்டு ஆர்ப்பாட்டம் எல்லாம் பண்ணாது. அது பாட்டு அமைதியா நின்றுகிட்டே இருக்கும். ஆனா அந்த உணவு உருண்டை பாத்தீங்கன்னா யானைக்கெல்லாம் சாதாரண கவலமெல்லாம் கொடுக்க முடியாது. மிகப்பெரிய கவலம். 2 கையில அவங்க பிடிச்சி உருண்டை பிடிச்சி எடுத்தான்னா அப்படியே 2 கை நிறைய அள்ளி ஒரு சாப்பாடு உருண்டை எடுத்து சாப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டா கூட அது ரொம்ப அலட்சியமா நின்றுட்டு இருக்கும். உடனே சாப்பிடாது. அதை அப்படியே வேடிக்கை பார்த்து நின்றுட்டு இருக்கும். அந்த பாகன் பலமுறை சொல்லுவான், எடுத்துக்கோ இந்த சாப்பிடு அப்படின்னு சொல்லி அதை கூப்பிடும் போது அப்புறம் அது அந்த சாப்பாடை வாங்கி சாப்பிடும். இதை எதற்காக இங்க சொல்றாருன்னா, அது மாதிரி மிக உயரிய சான்றோர்கள் எவ்வளவுதான் வறுமை வந்தாலும் யாரிடமும் எதற்காகவும் தன்மானத்தை இழந்து வாழ மாட்டார்கள் என்பதற்காக இங்க சொல்றார். இந்த பாடல் இந்த இடத்துல ஏன் இதை இங்க குறிப்பிடுறார் அப்படின்னா, இப்ப நாய் மாதிரி எப்படி வேணா நம்ம சாப்பாடு கிடைச்சா போதும் அப்படின்ட்டு அவங்க முன்னாடி ஐஸ் பிடிச்சோ அவங்கள சந்தோஷப்படுத்தியோ அது வாழ்ந்துகிட்டு இருக்கு. பசிக்காக உணவுக்காக அந்த நாய் அப்படி வாழுது. ஆனா யானை அப்படியெல்லாம் தன்னுடைய தன்மானத்தை இழந்து வாழ்றது இல்லை. அதனுடைய கௌரவத்தை அதை விட்டு கொடுக்காம அது அமைதியா நின்றுகிட்டு இருக்கு. இவன் யானை பாகனா சாப்பிடுன்னு ஒரு 4 தடவை கூப்பிட்டு சொல்லாதான் அது சாப்பிடுது. அப்ப அந்த மாதிரி இங்க சான்றோர்களும் அந்த யானையை போல கௌரவமானவர்கள். அவர்கள் இந்த நாயை மாதிரி எப்படியோ குழஞ்சி கிழஞ்சி சாப்பிடக்கூடியவர்கள் கிடையாது. அதாவது மற்றவர்களுக்காக தன்னுடைய தன்மானத்தை இழந்து வாழக்கூடியவர்கள் இல்லை. ஆக உயரிய சான்றோர்கள் எவ்வளவுதான் வறுமை வந்தாலும் யாரிடமும் எதற்காகவும் தன்னுடைய தன்மானத்தை இழந்து வாழ மாட்டார்கள் என்று இந்த 31வது பாடல்ல அந்த மகான்களை பற்றி ஞானிகளை பற்றி பெருமையாக பேசுகிறார் என்று நம்ம பார்க்க முடியுது. இன்னும் 2 பாடல்கள் இருக்கு, அதோட முடிப்போம். நல்ல அருமையான கருத்துக்கள் கொண்ட பாடல். 32 பரிவர்த்தினி சம்சாரே மிருதஹா கோவா நா ஜாயத்தே ச ஜாத்தோ ஏன ஜாத்தேன யாதி வம்சகா ச முன்னதிம் அப்படின்னு 32வது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா, சுற்றுகின்ற பூமியில் பொருளாதாரத்திற்காக இந்த உலகத்தை சுற்றும் மனிதர்களில் பிறந்த பின்பு இறக்காமல் இருக்க முடியுமா என்றால் பிறந்தவர்களெல்லாம் இறக்கத்தான் வேண்டும் என்றாலும் எவன் ஒருவன் தனது வம்சாவளியின் மகிமையை உணர்ந்து தன் உயரிய பாரம்பரியத்தை தனக்கு பின்னால் வருகின்ற மனித சமுதாயத்திற்காக மிகச்சரியாக காட்டிக் கொடுத்துவிட்டு அவனது உடலை விடுகின்றானோ அவனே இறந்த பின்னும் எப்போதும் வாழ்கின்றான் என்று இந்த 32வது பாடல்ல ஞானிகளை, மகான்களை, கவிஞர்களை போற்றுகின்றார்.
ஏன்னா நம்ம நடைமுறையில பார்க்குறோம் இல்லையா? இப்ப ஞானிகளுடைய சப்ஜெக்ட் இருக்கட்டும், கவிஞர்களுடைய சப்ஜெக்ட் இருக்கட்டும், நம்ம இன்றைக்கும் அதை புகழ்ந்து கொண்டிருக்கிறோம், பாடிக்கொண்டிருக்கிறோம். பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட கவிதைகள நம்ம இன்றைக்கு படிக்கிறோம். அப்ப எதனால? அந்த கவிஞர்கள நம்ம மதிக்கிறதுனாலயும், அந்த கவித்துவம் நிறைந்த வார்த்தைகள் பொருள் பொதிந்ததாக இருப்பதினாலயும், நாம் அவருடைய பாடல்களை நாம மதிக்கிறோம், படிக்கிறோம். அப்ப இத நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அந்த கவிஞர்கள் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று நமக்கு தெரியுது இல்லையா? அவர்கள் உடல்ல வாழல. ஆனா உணர்வில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது எல்லாராலும் அனுபவிக்கப்படுவதாக இருக்கு அந்த பாடல் எல்லாம். அந்த பாடல்கள் எல்லாமே கவிஞர்களுடைய அந்த கவித்துவம் நிறைந்த கவிதைகள் எல்லாமே இன்று வரைக்கும் நம்மால் அனுபவிக்கப்படுகிறது. 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாடப்பட்ட அந்த பர்த்ருஹரியினுடைய கவிதைய நம்ம இப்ப 20ஆம் நூற்றாண்டுல நம்ம பாடி கேட்கிறோம் அப்படின்னா, அதனுடைய பொருள் அப்படி இருக்கு. அதுதான் அவர் சொல்றாரு. ஏன்னா இந்த மனித சமுதாயம் எப்படி இருக்கு அப்படின்னா, சராசரியாக இந்த பொருளாதாரத்துக்காகவே ஓடி, ஓடி இறந்து விடுகின்ற மனிதர்கள் தான் பெரும்பாலும் இருக்கிறார்கள். அத சொல்றார் பாருங்க. சுற்றுகின்ற பூமியில் பொருளாதாரத்திற்காக இந்த உலகை சுற்றும் மனிதர்கள். இறந்த பின்பு, அதாவது அவர்கள் பிறந்த பின்பு இறக்காமல் இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா பிறந்தவர்கள் எல்லாம் இறக்கத்தான் வேண்டும் என்றாலும், எவன் ஒருவன் தனது வம்சாவளியின் மகிமையை உணர்ந்து அப்படிங்கும்போது இங்க என்ன புரிஞ்சுக்கணும்? மனித பிறவியின் மகத்துவம் அறிந்து, அதாவது ஒரு மனிதனாக பிறந்தவன் அந்த மனித பிறவியினுடைய மகத்துவம் அறிந்து, அந்த மனித சமுதாயத்திற்கு மிகச் சரியானதை சுட்டிக்காட்டி விட்டான் என்றால், அவன் இறந்த பின்பும் எப்போதும் வாழ்கிறான் என்று சொல்றார். அப்ப அதுதான் நான் நேற்று கூட சொல்லும்போது சொன்னேன். தோன்றிற் புகழோடு தோன்றுக அஃதிலார் தோன்றிலும் தோன்றாமை நன்றுன்னு திருவள்ளுவர் சொன்னாருன்னு சொன்னேன் இல்லையா? அப்ப ஒரு மனித சமுதாயத்துல ஒரு மனிதன் என்றென்றும் வாழ வேண்டும் அப்படின்னா, அவன் இந்த சமுதாயத்துக்கு ஏதேனும் நன்மை செய்திருந்தால் தான் அவன் என்றென்றும் வாழ்வான். அப்ப அவனுடைய வாழ்க்கை எல்லோராலும் அங்கீகரிக்கக்கூடியதாக, பாராட்டப்படக்கூடியதாக, மறக்க முடியாத வாழ்க்கையாக இருக்கும். அதனாலதான் எத்தனை ஆண்டுகள் நம்ம கழிந்தாலும் அவர்கள் நம் மனதில் நிறைந்து நிற்பார்கள். அவர்களை நம்ம நினைவில் வைத்துக் கொண்டிருப்போம். அவர்கள் தான் வாழ்கின்றவர்கள். உண்மையிலேயே இறந்த பிறகும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் என்று இங்கு சொல்றார் இந்த பாடல்ல 32ல. இப்ப அடுத்தது 33 பார்த்து நம்ம நிறைவு செய்வோம். 33 என்ன சொல்லுதுன்னா, குசுமஸ்தவ கஸ்யேவ துவயி விருத்திர் மனஸ்வினஹா மூர்த்தினி வா சர்வ லோகஸ்ய விசீர்யேத வனே தவா. இந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல் 33. இது என்ன சொல்லுது அப்படின்னா, தோட்டத்திலே பூத்து குலுங்குகின்ற மலர்கள் பறிக்கப்பட்டால் மற்றவர்கள் தலைகளில் சூடுவதற்கு ஏற்ற ஒரு பயனை பெறுகின்றது. அதே மலர்களை நாம் பறிக்காமல் விட்டுவிட்டால் அவைகள் வாடி கீழே உதிர்ந்து இந்த மண்ணிற்கு உரமாகின்றது. அப்ப எந்த வகையிலும் அந்த மலர் வீணாவதில்லை இல்லையா? அந்த மலர் பார்ப்பதற்கு நமக்கு தலையில் சூட்டப்படும் போது ஒரு மிக உயரிய விஷயமாக பார்க்கப்படுது. ஆனாலும் நம்ம தலையில் சூட்டி முடித்த பிறகு கூட நம்ம என்ன பண்ண போறோம்? பின்னாடி அந்த மலரை தூக்கி நம்ம எரியத்தான் போறோம். அப்படியே தலையில வச்சுக்கிட்டே இருக்க போறதில்ல. அப்ப அந்த கொஞ்ச நேரத்துக்காக அந்த தலையில நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஒரு அழகுக்காக வச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த மலர் சிறிது காலம் நமக்கு அழகுக்காக பயன்பட்டாலும் மீண்டும் மண்ணில் எரியப்படத்தான் போகுது. அப்போ இந்த மலர் அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, பறிக்கப்பட்டாலும் மற்றவர்கள் தலையில் வைப்பதற்காக உபயோகப்படுது. பறிக்காமல் விட்டுவிட்டாலும் இந்த மண்ணிற்கு உரமாக மாறுகின்றது. அப்ப 2 விஷயத்திலுமே இந்த மலர் பயன்படுது இல்லையா? அப்ப மலர் என்பது தன்னுடைய படைப்பை வீணாக்குவதில்லை. அதனுடைய படைப்பு வீணாகுவது கிடையாது. அதுபோல உயரிய எண்ணம் கொண்ட மேன்மக்கள் தங்களது உயர்வான செயல்களால் மற்றவர்களால் அடையாளம் காணப்பட்டு அவர்களால் மதிக்கப்படக்கூடிய நிலையில் மற்றவர்களுக்கு உபகாரமாக வாழ்வார்கள் அப்படிங்கிறார். இதிலே இன்னும் சிலர் வறுமை நிலை காரணமாக நகரத்தை விட்டு காடுகளில் வசிக்க நேர்ந்தாலும் தங்களது உயரிய உள்ளத்தால் பொருளாதார ரீதியாக தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள முடியாவிட்டாலும் தங்களது உடல் உழைப்பை கொண்டு இந்த உலகத்துக்கு உபகாரமாக சேவைகள் பல செய்து கொண்டு வாழ்வார்கள் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இங்க 2 ஆப்ஷன் வைக்கிறாரு. ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, அந்த மலர் பாத்தீங்கன்னா செடியில பூத்து குலுங்குது அப்படின்னா அது என்ன பர்பஸ்க்கு? ஒரு டைம் ஒண்ணு தலையில வைக்கலாம், அழகுக்காக தலையில சூடி அழகு பார்க்கலாம். அப்படி நீங்க பறிக்க தவறிட்டாலும் அது ஒண்ணு வேஸ்ட் கிடையாது. அந்த மலர் உதிரி மீண்டும் மண்ணுக்கு உரமாகத்தான் போகுது. கொடிகளுக்கெல்லாம் உரமாகத்தான் மாறப்போகுது. அப்ப அது மாதிரி இங்க மகான்கள் இருக்காங்க இல்லையா? மேன்மக்கள் இருக்கிறார்கள் இல்லையா? அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய உயர்வான செயல்கள், அவர்கள் செய்கின்ற செயல்கள் மூலமாக மற்றவர்களுக்கு பயனுள்ள காரியங்களை அவர்கள் செய்து கொண்டு வாழ்வார்கள்.
அது வந்து அவர்கள் எந்த வகையில மற்றவர்களால் அடையாளம் காணப்பட்டு உபகாரமாக வாழுகின்ற நிலையில இருந்தாலும் சரி, அப்படி அடையாளம் காண முடியாத அளவுக்கு அவர்கள் வந்து வறுமை நிலை காரணமாக எங்கேனும் ஒரு காடுகளிலே வாழ வேண்டிய நிலை உண்டானாலும் கூட அவர்கள் செய்கின்ற அந்த உபகாரமான இந்த உடல் உழைப்பு இருக்கு பாத்தீங்களா, அது பின்னாடி இந்த உலகத்துக்கு பயன்படக்கூடியதாக மாறும் என்பதாக இங்க சொல்றார். இப்ப இந்த பாடல் வந்து நம்ம பர்த்ருஹரியினுடைய பாடலை வந்து பார்க்கும்போது ஔவையாருடைய அந்த நீதி வெண்பாவுடைய ஒரு பாடலை இங்க ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கு. அது எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான், இருந்தாலும் ஞாபகப்படுத்தி சொல்றேன். அந்த பாடல் ரொம்ப அருமையான பாடல், கவனிங்க. உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டெலகிராம்ல, பார்த்துக்கங்க, படிக்கிறேன். அட்டாலும் பால் சுவையில் குன்றாது அளவலாய் நட்டாலும் நண்பு அல்லார் நண்பு அல்லர் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். இது ஔவையாருடைய நீதி பாடல். எப்படி பர்த்ருஹரி வந்து அவர் வடமொழியில வந்து அருமையான நீதி பாடல்கள் எல்லாம் கொடுத்திருக்காரோ, அது மாதிரி ஔவையாரும் அருமையான பாடல்கள் எல்லாம் தமிழ் மொழியில கொடுத்திருக்காங்க. அதுல இந்த பாடல் இங்க நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்கணும். இந்த பாடல் என்ன சொல்ல வருதுன்னா, அட்டாலும் பால் சுவையில் குன்றாது, அளவலாய் நட்டாலும் நண்பு அல்லார் நண்பு அல்லர், கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். இங்க நம்ம இந்த பாடல்ல பொருள் எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மனித வாழ்க்கையில வந்து 2 பிரிவுகள் இருக்குது. அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த வாழ்க்கை முறை என்ன, பிரவிற்த்தி நிவிற்த்தின்னு 2 விதமான வாழ்க்கை முறை நம்முடைய மனித சமுதாயத்துல நம்ம நடைமுறையில கொண்டு வரோம். நிறைய பேர் வந்து இந்த சமுதாயத்துக்காக வாழ்வார்கள், நிறைய பேர் வந்து சுயநலத்துக்காக வாழ்வார்கள், தனக்காக தன்னுடைய குடும்பத்துக்காக வாழ்வார்கள். 2 கேட்டகரி இருக்கு. இந்த பிரவிற்த்திங்கிறது வந்து இந்த உலக வாழ்க்கை, உலகத்துக்காக வாழுகின்ற மனிதர்கள். அவர்கள் வந்து எப்படின்னா தன்னுடைய குடும்பம் தன்னுடைய வாழ்க்கைங்கிற மாதிரி ஒரு சுயநல வாழ்க்கையிலேயே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து மற்றவர்களை பத்தி கவலை கிடையாது. ஆனா நிவர்த்திங்கிறது வந்து சமுதாயத்துக்காக வாழுகின்ற வாழ்க்கை. அது வந்து மக்களுக்காக, மனிதர்களுக்கு, மற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உபகாரமாக வாழ்ந்து விட்டு இந்த உடலை விடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு கேட்டகரி பீப்புள்ஸ் இருக்காங்க. அப்ப இது மாதிரி 2 விதமான மக்கள் இருக்காங்க இல்லையா. அதுல பொருளே நோக்கமாக வாழும் உலகியல் வாழ்க்கை ஒன்று, தெளிவு என்னும் ஞானத்தை பெறுவதை நோக்கமாக வாழும் அருளியல் வாழ்க்கை ஒன்று. இந்த மாதிரி 2 வாழ்க்கை இருக்கு. இந்த உலகியல் வாழ்க்கையில் உழல்பவர்கள் போல் அல்லாமல் கற்க வேண்டிய அறிவு நூல்களை கற்றுணர்ந்த பெரியோரை நாடி இருந்து அவர்கள் வாயிலாக நல்லறிவு பெற்று அருளியல் வாழ்க்கையை வாழுகின்றவர்கள் எப்போதும் இந்த உலகத்தில் நன்மை செய்யும் பொருட்டே வாழ்வார்கள். அவர்கள் தான் நிவிற்த்தி வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறார்கள். அது மாதிரி இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, பால் என்பது ஒரு உயர்ந்த உணவுப் பொருள். ஔவையாருடைய பாடலுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன். பால் என்பது மிக உயரிய ஒரு உணவுப் பொருள். எல்லோராலும் எக்காலத்திலும் விரும்பப்படுகின்ற ஒரு பாலை சுட சுட காய்ச்சினாலும் தனது சுவையில் அது மேம்பட்டு விளங்கும். சுவை சிறிதும் குன்றாது. அந்த பாலை வந்து நம்ம காய்ச்சி சுண்ட சுண்ட காய்ச்சாலும் அந்த பால் வந்து சுவையா இருக்கும். பாலை மட்டுமே சாதாரணமா காய்ச்சி கொடுக்கறத விட நீங்க சுண்ட காய்ச்சி குடிச்சீங்கன்னா இன்னும் பால் சுவையாக இருக்கும் இல்லையா. அது மாதிரி சங்கு இருக்கு இல்லையா, அந்த சங்கு வந்து நீங்க எவ்வளவுதான் நெருப்புல போட்டு சுட்டாலும் அதனுடைய வெண்மை நிறத்தில் அது சிறிதும் மாறாது. மற்ற பொருட்கள்லாம் நீங்க நெருப்புல போட்டா கரியாயிடும். ஆனா இந்த சங்கை நீங்க நெருப்புல போட்டீங்கன்னா அதனுடைய வெண்மை தன்மை மாறாமல் அது அப்படியே இன்னும் வெண்மையாகவே இருக்கும். அது மாதிரி இந்த உலகத்தார் யாராக இருந்தாலும், பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கின்ற பெரும்பாலான மனிதர்கள் வந்து அவரவர்களுடைய வினையின் பயனுக்கு ஏற்ப இந்த இன்பத்தையும் துன்பத்தையும் மாறி மாறி அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், சாதாரண உலகியல் அறிவு மட்டும் பெற்றவர்கள் வந்து தமது நிலையில் தாழ்வு வந்த போது தடுமாறுவார்கள். ஆனால் மேன்மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, உயரியவர்கள், உத்தமர்கள், ஞானிகள் இருக்காங்க இல்லையா, அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் வாழத் தெரியாமல் கெட்டு போனாலும், வறுமையில் வாழ்ந்தாலும், பொருளாதார ரீதியில் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாவிட்டாலும், தங்களது உயரிய உள்ளத்தாலும் உடலாலும் உலகத்தார்களுக்கு என்றென்றும் உபகாரமாக வாழ்வார்கள். ஆகவே மேன்மக்கள் என்றும் மேன்மக்களே என்பதாகத்தான் நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப இங்க ஞானிகளையும் மேன்மக்களையும் இங்க இந்த மகான்கள் வந்து நம்ம புரிய வைக்கிறாங்க. அதுதான் இந்த 33வது பாடல்ல பர்த்ருஹரி ஒரு மாதிரி புரிய வைக்கிறாரு, ஓமானம் கொடுக்கிறாரு. ஔவையார் ஒரு மாதிரி ஓமானம் கொடுக்கிறாங்க. பர்த்ருஹரி கொடுத்த ஓமானம் வந்து தோட்டத்திலே பூத்து குலுங்குகின்ற மலர்களை வைத்து ஓமானமா சொல்றாரு. ஔவையார் வந்து பாலையும் சங்கையும் ஓமானமா இங்க சொல்லி நமக்கு மேன்மக்களை பத்தி சுட்டி காட்டுறாங்க. அப்ப இந்த மகான்களுடைய பாடல்கள் எல்லாம் நம்ம ரொம்ப ஆழமா கவனிச்சோம்னா,
அவங்க எப்படி ஒரு கவித்துவம் வாய்ந்தவர்களாக இருக்கிறார்கள், எப்படி அவர்களுடைய கவித்திறமை வெளிப்பட்டிருக்கிறது, அந்த கவித்திறமையிலே அவர்கள் நமக்கு சொல்ல வருகின்ற கருத்து எவ்வளவு ஒரு ஆழமான கருத்து அதுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையில நாம எந்த அளவுக்கு இதுல தயாராகணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு மேம்படும் என்பதாகத்தான் இந்த நூல்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். ஆக பர்த்ருஹரியினுடைய இந்த பாடல்கள் எல்லாம் மீண்டும் மீண்டும் கேளுங்க. நேரம் கிடைக்கும் போது இந்த வகுப்பை திருப்பி திருப்பி கேட்டீங்கன்னா தான் இந்த பாடல்களுடைய ஆழமான பொருட்கள் உங்களுக்கு புரியும். இந்த தமிழ் பாடல்கள் கூட ஔவையார் பாடல்கள் எல்லாம் நேரம் கிடைச்சா படிங்க. ஏன்னா ரொம்ப ஆழமான கருத்துக்களை உள்ளடக்கிய நூல்கள் இவைகள் எல்லாம். ஆக நாம் நேரம் கருதி இன்றைக்கு இந்த வகுப்பை இத்துடன் நிறைவு செய்யலாம். இன்றைக்கு 33 பாடல்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். நன்றி. ஓம் தத் சத்.